மேடையிலும் அவையிலும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, என்னுடைய அப்பா வழி பாட்டியுடைய சொந்த ஊர் திருவட்டார். குமரி மாவட்டத்தில் உள்ள ஊர்களில் சங்க இலக்கிய காலகட்டத்திலே இருந்த சங்க பாடல்களில் குறிப்பிடப்படுகின்ற 2 ஊர்களில் ஒன்று திருவட்டார், இன்னொன்று குமரி, தென்குமரி. பழநீர் வாட்டாறு என்று புறநானூறு திருவட்டாரை குறிப்பிடுகிறது. அங்கே இந்தியாவின் மிக பெரிய விஷ்ணு சிலைகளில் ஒன்று உள்ளது. கிட்டத்தட்ட 60 அடி நீளமுள்ள ஒற்றை பெரும் சிலை 3 கருவறைகளாக நிறைந்து கிடக்கும். கண்ணங்கரிய திருமேனி, கடு சர்க்கரை என்ற ஒரு பொருளால் அமைந்தது என்று சொல்வார்கள். கல்லுக்கு நிகரானது அது. இந்த 3 கருவறைகளும் இப்போது என்றைக்கும் ஒவ்வொரு நாளும் திறக்கிறார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு மட்டும்தான் திறப்பாங்க. அதை பார்ப்பதற்கு அன்று பெரிய வரிசை நிற்கும். சாலையிலிருந்து போய்கொண்டே இருப்பார்கள். ஒரு 4 மணி நேரம் நின்று 2 நிமிடம் 3 கருவறைகளாக பறந்து கிடக்கும் அந்த திருமேனியை பார்க்க முடியும். முதல் கருவறையிலே கால், 2வது கருவறையிலே உந்தி, 3வது கருவறையிலே திருமுகம். இந்த சிலையுடைய கனவைத்தான் விஷ்ணுபுரம் என்ற ஒரு நாவலாக நான் எழுதியிருக்கிறேன். இங்கிருக்கும் வாசகர்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அந்த சிலையை தரிசிப்பதை ஒரு பெரிய புனித செயலாக என்னுடைய பாட்டி கருதினார்கள். என்னை சின்ன வயசிலே கூட்டிக் கொண்டு போகும்போது அது தர்ம காயம் என்று சொன்னாங்க. விஷ்ணுவுடைய தர்ம வடிவம், அறமானும் வடிவமாக விஷ்ணு படுத்திருக்கக்கூடிய தோற்றம் அது என்று சொன்னார்கள். புராணத்தில் அதை மகாயோக நிலை என்று சொல்வார்கள். அதாவது பிரபஞ்சம் உற்பத்தி ஆவதற்கு முந்தின நிற்கலாம். வெறும் இருளாக தான் இருப்பதை தான் மட்டுமே அறிந்தவராக விஷ்ணு படுத்திருக்கும் நிலை. அந்நிலையில் பிரம்மா உரிக்கவில்லை. அதன் பிறகுதான் அவருடைய தொப்புளிலிருந்து பிரம்மா உருவாகி 1000 இதை கொண்ட தாமரை மலர்ந்து அதிலிருந்து பிரபஞ்சங்கள் தோன்றி சிருஷ்டி தொடங்கியது. அதற்கு முந்தைய நிலை முற்றிருள் நிலை. அதை பார்ப்பதற்காக சிஜி யுங் திருவனந்தபுரம் அங்கு வந்திருக்கிறார். ஃப்ராய்டு அதை பற்றி எழுதியிருக்கிறார். அது அவ்வளோ மகத்தான ஒரு கடிமம். அந்த படிமத்தை மகா தர்மத்தின் நிலை என்று என்னுடைய பாட்டி சொன்னார். நெடுங்காலம் என்னுடைய சிந்தனையை பாதித்திருந்த ஒரு படிமம் அது. அதனோடு இணைந்த பல நினைவுகள் வருகின்றன. திருவட்டார் ஆலயம் திருவிதாங்கூர் மன்னர்களுடைய குலதெய்வம். அது தமிழகத்துக்கு மிக அண்மையில் இருக்கிறதுனாலே, தொடர்ந்து படையெடுப்பில் இருந்தனால அதனுடைய தலைநகரை திருவட்டாரிலிருந்து 1740 திருவனந்தபுரத்துக்கு மாற்றினார். அப்போதுதான் திருவனந்தபுரம் ஆலயம் பெரிதாக கட்டப்பட்டது. இந்த சிலையை விட 1 அடி சிறிதாக அங்கே ஒரு சிலை அமைக்கப்பட்டது. இதே போன்ற பெருஞ்சிலை. இன்றைக்கு கேரளத்தில் உள்ள மிகப்பெரிய 2 விஷ்ணு சிலைகள் அது. இதே மாதிரி தான் அது இருக்கும். இதே வடையான ஆலயம். இந்த ஆலயத்துடைய நகல் தான் திருவனந்தபுரம் ஆலயம் என்பது. உங்களுக்கு அனைவருக்கு அந்த ஆலயத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தி தெரிந்திருக்கும். சில வருடங்களுக்கு முன்னால் சுந்தரராஜ ஐயங்கார் என்பவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கு என்னவென்றால், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்துக்கு அடியில் சில சுரங்க அறைகள் உள்ளன. அதில் சில ரகசிய செல்வங்கள் உள்ளன. இதை மன்னர் தன்னுடைய பொறுப்பில் வைத்திருக்கிறார். முடியாட்சி சென்று குடியாட்சி வந்த பிறகும் கூட ஆலய நிர்வாகமும் அது சார்ந்த பொறுப்புகளும் மன்னர் குடும்பத்தில் தான் இருந்தன. இந்த நிலவரையில் இருக்கக்கூடிய செல்வம் மன்னரின் கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. இதை நீதிமன்றம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வழக்கை தொடுத்தார். அந்த வழக்கின் தீர்ப்பாக கேரள உயர் நீதிமன்றம் அந்த மகாராஜாவின் கையிலிருந்து சாவியை வாங்கி நிலவரைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது. இவர்கள் திறந்து பார்த்தாங்க.
முதல் அறையில் பூஜை பொருட்கள் மட்டும் இருந்தன, சில பொருட்கள் பொன்னாலானவை. அதன் பிறகு மேலும் 6 அறைகள் இருந்தன. 5 அறைகளில் திறந்து எடுத்த செல்வம் தான் இன்று உலகத்தில் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். கிட்டத்தட்ட அமெரிக்க கருவூலத்துக்கு நிகரானது என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதை மதிப்பிடவே முடியாது என்று சொல்கிறார். அதை மதிப்பிட்ட ஒருவரிடம் நான் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருந்த போது, அதில் இருக்கும் வைரங்களை பொது சந்தையில் கொண்டு வந்து அதனுடைய கலை மதிப்புக்காக ஏலப்பட்டால் கூட இந்திய கருவூலத்தை விட அதிகமாக வருகின்றார். பெரிய அண்டாக்கள் நிறைய வைரங்கள் இருக்கின்றன. அதில் இருக்கும் பொருட்களை நீங்கள் மதிப்பிடவே முடியாது. இன்றைக்குள்ள சந்தை மதிப்பில் அதை மதிப்பே போட முடியாது, அவ்வளவு பெரிய செல்வம். இதை இந்த மகாராஜா குடும்பம் எவ்வளவோ காலமாக தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறது. அதில் ஒரு 10 வைரத்தை அவர்கள் அள்ளிக்கொண்டு சென்றிருந்தால் இந்தியாவுடைய மகத்தான பணக்காரர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவருடைய மொத்த குடும்பமும் கீழ் நடுத்தர வர்க்க வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. கடைசி வரைக்கும் மகாராஜா ஒரு அம்பாசடர் அவர் தான் ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தார். அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகள் யாருமே பணக்காரங்க கிடையாது, அவருடைய வாரிசுகள் யாருமே பணக்காரர்கள் கிடையாது. ஆனால் அவளுக்கு தெரியும். யோசித்து பாருங்க, உலகத்தின் மகத்தான செல்வத்தின் மேல் அமர்ந்து ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழாமல் முடிந்திருக்கிறார். நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு வழி. டாக்டர் ஆக்கா பெருமாள் அவர்கள் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். அது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மதிலகம் ஆவணங்களையும் திருவனந்தபுரத்திற்கு எழுதப்பட்ட கடிதங்களை தொகுத்து போடப்பட்ட ஒரு நூல். முதலியார் ஆவணங்கள் அதுக்கு பேர். குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகிய பாண்டியபுரம் முதலியார் என்ற குடும்பத்தில் இருந்த ஓலைகள் அவை. அவற்றில் கணிசமான பகுதியை ஏற்கனவே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பதிப்பித்திருக்கிறார். எஞ்சிய ஓலைகளை ஏகே பெருமாள் அவர்கள் பார்த்து பிரதிநிதித்து பதிப்பித்திருக்கிறார். அந்த நூல் ஒரு சிறப்பான முறை எனக்கு நெருக்கமானது ஏனென்றால் எனக்கு சமர்ப்பணம் பெற்ற நூல், செய்யப்பட்ட நூல் அது. அந்த நூலில் ஒரு கடிதம் இருக்கிறது. அழகிய பாண்டியபுரம் முதலியார் குமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாட்டு மக்களுடைய வரியை வசூலித்து மன்னருக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தவர். இந்த அழகிய பாண்டியபுரம் முதலியாருக்கு திருவாங்கூர் மன்னர் எழுதின கடிதம் ஒன்று அதில் இருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், 15 நாட்களுக்குள் அரிசியை அரண்மனைக்கு அடித்து வைக்கவும், இல்லை என்றால் இங்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாகிவிடும். சாப்பாட்டுக்கே கஷ்டமாகிடும் சொல்ற. உண்மையிலேயே பல முறை சாப்பாட்டுக்கு கஷ்டமாகிற நிலைமை திருவாங்கூர் அரசருக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் அவர் உலகத்திலே மிகப்பெரிய செல்வத்தை கையில் வைத்திருக்கிறார். இன்னொரு செய்தியும் இருக்கிறது. தொடர்ந்து வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இவர்கள் மிக மிக ரகசியமான குல செல்வமாக இதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளையர்களுக்கு தெரிந்திருந்தால் ஒரு நாணயம் கூட இருந்திருக்கார் என்பதிலே. திருச்செந்தூர் ஆலயத்திலும் ஸ்ரீரங்கம் ஆலயத்திலும் சிதம்பரம் ஆலயத்திலும் இதே போன்ற நிலவரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே எதுவுமே இல்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களும் நிலவரைகள் இருக்கின்றன. இந்த ஒரு ஆலயத்தின் நிலவரை மட்டும்தான் செல்வத்தோடு இருக்கிறது. அப்புறம் எவ்வளவு செல்வம் இருந்திருக்கிறது, அவை எங்கு சென்று இருக்கிறது நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். ஆக வெள்ளைக்காரர்கள் அதை சொல்லாமல் இருந்தார். ஆனால் 1780 1876 தமிழக நிலப்பகுதியில் மாபெரும் பஞ்சம் வந்தபோது திருவாங்கூர் பகுதி முழுக்க கஞ்சி தொட்டிகளை திறந்தார். இந்த கஞ்சி தொட்டிகளை திறக்கும் போது அந்தந்த ஊர்லேயே ஒரு பிரபுவை பிடித்து நீ இந்த கஞ்சி தொட்டி திறக்கணும், காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் கஞ்சி கொடுக்கணும்னு மகாராஜா ஏற்பாடு போயிட்டார். மகாராஜா அந்த ஊரில் இருந்து அந்த செல்வத்தை சேருவதற்கு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு அமைப்பை உருவாக்க முடியாது, அவ்வளவு பணம் அங்கே இல்லை. மகாராஜா அங்கிருந்து தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இங்கே கொடுத்து நீங்க உங்க கஞ்சி தொட்டி சொல்றாரு. அந்த கஞ்சி தொட்டிகள் 1947 வரைக்கும் தொடர்ந்து நடந்தது. அதற்கு அந்த பணத்தை அவரால் எடுக்க முடிந்திருக்கிறது. ஆனால் தனக்கென்று எடுக்க முடியவில்லை. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தபோது அன்றைக்கு திருவாங்கூருடைய திவானா இருந்த சர் சிபி ராமசாமி ஐயர் திருவிதாங்கூர் இந்தியாவுடன் சேரக்கூடாது என்று வாதிடுகிறார். மகாராஜாவுடன் சேர்ந்து மகாராணியை அதைக்காக வற்புறுத்துகிறார். அதுக்கு அவர் சொன்ன காரணம், அவரை நீங்கள் ஒரு சரியான உத்தியோகஸ்தன் சொல்ல, அவர் ஒரு மகாராஜாவுடைய வழக்கறிஞர், மகாராஜாவுக்கு எது சிறந்தோ அதை சொல்லக்கூடியவர். அவர் சொல்கிறார், திருவிதாங்கூர் இந்தியாவுடன் இணைந்தால்
இந்தியா என்ற வறுமை மிகுந்த ஒரு நாட்டுடைய பிரதிநிதியாக ஆக வேண்டியது, அது பகுதியாக வேண்டியிருக்கும். அப்படி அல்ல, திருவிதாங்கூர் மிக பணக்கார நாடு அப்படிங்கிறார். அவருடைய கடிதங்கள் நெடுங்கால அவர் என்ன சொல்கிறார் என்பது புரியாமல் இருந்தது. இன்றைக்கு இந்த பெரும் செல்வம் வந்த பிறகு அந்த கடிதங்களை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்று புரியுது. உலகத்திலேயே மிக அதிகமான செல்வத்தை நீ வைத்திருக்கிற, நீ இந்தியாவோட இணைய வேண்டாம், இந்த செல்வத்தை வைத்து உலகத்தின் பணக்கார நாடுகள் ஒன்றாக திருவிதாங்கூர் இருக்க முடியும்னு அவர் சொல்கிறார். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் அவருக்கு எதிராக கலவரம் பண்ணார்கள். கம்யூனிஸ்ட் ஒருவர் அவரை வெட்டினார். திருவிதாங்கூர் மகாராஜா அவரை வேலை விட்டு நீக்கினார். வேலை விட்டு நீக்கும் போது தன்னுடைய சம்பளத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய 7 ரூபாயை எழுதி எடுத்துக்கொண்டார். குமரி மாவட்டம் வழியாக ஆறுவாய் மொழி வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தார். ஆறுவாய் மொழியிலே வண்டியை நிறுத்தி திருவாங்கூரிலிருந்து தான் பெற்றுக்கொண்ட தன்னுடைய கார் உட்பட அனைத்து வசதியை அங்கே விட்டு நடந்து தமிழ்நாட்டுக்குள்ள போய் வேற கார்ல ஏறி சென்னைக்கு போனார். ஆனால் அவருக்கு தெரியும், உலகத்திலே மிகப்பெரிய செல்வத்தை எப்போ வேணாலும் அவரை திறந்து எடுத்துக்க முடியும். எந்த நேரத்தில் அவர் போய் ஒரு கைப்பிடி அள்ளிட்டு போன போதும். நண்பர்களே, ஆயிரக்கணக்கான கோகினூர் வைரங்கள் அங்கே இருக்கு. ஒரு வைரத்தை எடுத்துக்கிட்டா போதும். இதுங்குதான் நாம் அறம் என்று பேசக்கூடிய ஒன்றை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இது என்ன அறம்? இந்த நூற்றாண்டில் நமக்கு ஏன் அது சாத்தியமில்லா போகுது? இன்றைக்கு என்ன ஆச்சு? எதுக்குடா இதை திறந்தோம் என்று மனம் முறைந்து அந்த கேஸ் போட்டவர் செத்து போனார். ஏன்னா அவருக்கு தெரியாது இவ்வளவு பெரிய செல்வம் இருக்குன்னு. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் கையில திறந்து கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீங்க பார்த்துட்டே இருங்க, நம்ம பைய காலகட்டத்தில் ஒரு ரிப்போர்ட் வரும், அது எல்லாமே கண்ணாடி கற்கள் தான், எதுவுமே வைரம் கிடையாது, பொண்ணே கிடையாது, ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு அறிக்கை வரும். எங்க போயிருக்குன்னே தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அப்படி எவ்வளவோ போயிருக்கு, எவ்வளவோ செல்வங்கள் காணாமல் போயிருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில் இல்லாத, அந்த காலகட்டத்தில் இருந்த ஏதோ ஒன்று அங்க இருக்கு, நம்ம கைக்கு தட்டுப்படுத்தது. அதை இப்படி சொல்லலாம், அதை குடி அறம் அல்லது குல அறம் என்று சொல்லலாம். பழங்காலத்தில் நம்முடைய குடும்ப பாரம்பரியமாக, குல பாரம்பரியமாக சில அறங்கள் வந்து கொண்டே இருக்குன்னு அதை மீறவே மாட்டாங்க. அதுதான் அறம். அந்த அது அறத்துடைய ஒரு தொடக்கம். மனிதர்கள் எப்படி வேணாலும் ஒரு உணவு தேடி, எப்படி வேணாலும் உறவை வென்று, சக மனிதனை வென்று வாழலாம் என்று காலம் இருந்திருக்கும். அதிலிருந்து ஒரு கட்டாயத்துக்குள்ள, ஒரு விதமான நெறிக்குள்ள கொண்டு வராங்க. பழங்குடிகளை பார்த்தா சில பழங்குடிகளுக்கு சில விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. அந்த நெறியின் அடிப்படையில் தான் அவங்க ஒரு பழங்குடியாக திரண்டு இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அறத்துடைய தொடக்கம். அறம் என்பது குல அறமாக, குடி அறமாக தொடங்கியிருக்கு. நம்முடைய தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாமே அந்த குடி அறத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க. அதுக்கு மேல அறம் அவங்களுக்கு தெரிந்திருந்தார் வேறு விஷயம். நம்முடைய பழைய நூல்களை பார்க்கும்போது நம்ம அந்த அறத்தை தான் நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பிரமிப்பையும் ஒரு மன விலகலையும் அது உருவாக்குது. ஒரு அறத்தின் பொருட்டு ஒருத்தர் சாகுறாங்கிறது நமக்கு ஒரு திகைப்பை உருவாக்குது. இது சரி என்பதன் பேரில் ஒருத்தர் சாகுறா என்பது தமிழகம் முழுக்க பரவலாக காணக்கூடிய ஒரு சிலை என்று இருக்கு. தலைமுடியை கையால் பிடித்து தன் கழுத்தை தானே வெட்டிக் கொள்ளக்கூடிய சிலை. அதை நவகண்டம் என்று தமிழ்நாட்டில் சொல்வாங்க. ஒரு மேலான தர்மத்துக்காக, ஒரு செயலுக்காக தன் கழுத்தை தானே அறுத்து செத்தவனுக்கு வைக்கப்பட்ட கல் அது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு மனிதன் செய்ய முடியுமா என்பதே நமக்கு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு. ஆனா அவன் நம்பின ஒரு விஷயத்துக்கு அதை செஞ்சிருக்கான். இங்குதான் குல அற ஆரம்பிக்குது. அதனுடைய பக்கங்களை, அதனுடைய முகங்களை நாம் பழைய இலக்கியங்களை பார்த்துட்டே இருக்கலாம். குறிப்பா ராமாயணம், மகாபாரதம் போன்ற பெருங்காவியங்களில் இந்தியாவுடைய நீண்ட பாரம்பரியத்தின் குடி அறத்துடைய பல முகங்களை நம்ம பார்க்க முடியும். மகாபாரதம் படிக்கும்போது சுவாரஸ்யமான ஒரு இடம் இருக்கு. நான் என்னுடைய இணையதளத்தில் அதை பற்றி ஒரு விவாதம் வந்திருக்கிறது. அதை எழுதி வந்தபோது குந்திக்கு குழந்தைகள் இல்லாத போது நியோகம் என்ற முறைப்படி வேறு ஆண்களுடன் கூடி குழந்தை பெறலாம் என்று ஆலோசனை சொல்லப்படுகிறது. அப்போ அது தனக்கு தன் கணவன் மேல் உள்ள பிரியத்தினால் அது முடியாது என்று சொல்கிறார். அப்போ பாண்டு சொல்றான் எப்படியெல்லாம் குழந்தை பெறலாம் என்று விளக்கக்கூடிய ஒரு பகுதி வருது. அந்த விளக்கத்திலே ஒரு பல வகையான மைந்தர்களை பற்றி ஒரு வர்ணனை வருது. காணீனன் அப்படின்னு ஆரம்பிச்சு 18 வகையான பிள்ளைங்க. ஒரு பெண்ணுக்கு குழந்தை என்று ஒன்று பிறந்தால் அது எப்படி பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் போட்டு அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்திலே பாஸ்டர்ட் என்று ஒருவன் கிடையாது, புறக்கணிக்கப்பட்டவன் ஒருவன் கிடையாது.
அவன் என்ன வகையான மைந்தன்? எளிமையான கேள்வி ஒன்று இருக்கிறது. ஒரு மனைவி கணவனிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னொரு காதலனிடம் போய் ஒரு குழந்தை பெற்றார். அது அவனுக்கு தெரியும் என்றால் அந்த குழந்தை அவனுக்கு பித்ரு கடன்கள் செய்ய முடியுமா? செய்ய முடியும். அவன் அவளை சட்டபூர்வமாக விவாகரத்து செய்யாத வரைக்கும் அவள் போய்க்கூடிய எல்லா குழந்தையும் அவனுடைய குழந்தை தான். அவன் அந்த குழந்தை வீரக்கடன் அளிக்கும் என்றால் அவன் மோட்சத்துக்கு போக முடியும். சரி, அந்த குழந்தை அவள் விவாகரத்து செய்து போய்விட்டார், வேறொருத்தன் கூட போய்விட்டார். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை அவ சொல்றான், நீ இவன் உன்னுடைய அப்பா தான் சொன்னா, அப்ப அந்த அவனுடைய குழந்தை ஆகுமா? ஆகும். அம்மா யார் ஒருவனை இவன் என்னுடைய தப்பன் சாப்பன்னு சொன்னா அதுக்கு அப்பன் ஆகும். ஆக அந்த சமூகம் ஒரு மனிதனை கூட ஒரு அடையாளத்தில் கூட சமூகத்தை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுங்கிறதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் அதில் தெரியுது. அது ஒரு கூட அறம். மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கு மகாபாரதத்தில். யக்ஷ பிரசனம் ஒரு இடம். பாண்டவர்கள் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கட்டுமையான தாகம். ஒரு இடத்துல விழுந்துடுறா பாஞ்சாலி. தண்ணி கொண்டு வா, இன்னும் ஒரு அடி கூட கால் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ பீமன் தனியா போறான். அங்க போனா ஒரு அழகான குளிர் சுனையை பார்க்கறான். நீர் அள்ளி குடிப்பதற்காக கையில தண்ணி எடுக்கிறான். ஒரு அசரீரி குரல் கேட்குது, ஒரு யக்ஷன். அவன் சொல்றான், இது என்னுடைய குளம், நான் சொல்லாத தண்ணி நீ குடிக்கூடாது. சரி, நீ என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு, சரியான பதில் சொன்னாதான் தண்ணியை குடிக்கணும்னு சொல்றான். குடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம், இவன் குடிக்கிறான், செத்து போயிடுறான். சற்று நேரம் கழித்து அங்கே அர்ஜுனன் வரான். வந்து பார்த்தா அண்ணன் செத்து கிடக்கிற பார்க்கறான். இருந்தும் தாகம் தாங்க முடியாது தண்ணி அள்ளி குடிக்கிறான். அப்போ அசரீரி தடுக்குது, கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படி கேட்கறது. இல்லை, முதல்ல தாகம் தட்டு அவனும் குடிச்சிடறான். அதன் பிறகு நகுலனும் சகதேவன் வந்து அதே போல செத்து விடுறான். தர்மன் அங்கே வரான். தண்ணீர் அள்ள போகும்போது மறுபடியும் அசரீரி குரல் கேட்கறது. தண்ணியை கீழே போட்டுறான். அந்த அசரீரி 100 கேள்விகளை கேட்கிறது தான் யக்ஷ பிரஸ்னம் என்ற அற்புதமான ஒரு குட்டி உபனிஷத்து. அது அதிலே அற்புதமான வினாக்கள் இருக்கின்றன, யோசித்து பார்க்க வேண்டிய வினாக்கள். உதாரணமாக, உலகத்திலே மிகப்பெரிய சுமை எதுன்னு கேட்கும்போது கர்ப்பம் என்று சொல்றான். உலகத்தின் மிகப்பெரிய துயரம் எதுன்னு கேட்கும்போது புத்திர துக்கம் என்று சொல்கிறான். அதனுடைய சரியான வார்த்தை என்பது தந்தைக்கு மகன் இழக்கும் போது வரக்கூடிய துயரம் என்பது தாய்க்கு மகன் இழக்கிறதை விட ஒரு படி மேலே. அந்த இடத்துல தான் அந்த கூடிய நுட்பம் வருது. ஏன்னா தாயை விடவும் முக்கியமான தந்தைக்கு மகன் முக்கியமான. ஏன்னா இவனுடைய நீட்சி அவன். இவன் இந்த உலகத்தில் எஞ்சி இருக்க போறது மகனுடைய இலக்கு. அதுதான் துயரங்களை உச்சக்கட்ட துயரம் என்று யக்ஷபிரசன் சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லி முடித்தொன்னு யக்ஷன் மனம் மகிழ்ந்து கேட்கிறான், சரி, இவ்வளவு அற்புதமான பதிலை நீ சொல்ல நான் நினைக்கல. இங்கு படுத்திருக்கக்கூடியவர்கள் உனக்கு பிரியமான ஒருவனை உயிருடன் தருகிறேன், கூட்டிட்டு போ. அவ சொல்ற, நகுலன் எழுப்பி கொடுங்க அப்படிங்க. யக்ஷனுக்கு ஆச்சரியம் தாங்கல. அர்ஜுனன் இல்லை என்றால் நீ இழந்த நாடை திரும்பி பெற முடியாது. பீமன் இல்லை என்றால் இந்த காட்டை விட்டே நீ வெளியே போக முடியாது. அப்ப நீ நகுலனை ஏன் கேட்கிற அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றான், எங்க அப்பாவுக்கு 2 மனைவிகள். குந்தியுடைய மகனாக நான் இன்று இருக்கிறேன். மாதிரி உடைய மகன்கள் நகுலன் சகதேவன், அதில் ஒருவன் இருக்க வேண்டும், அதுதான் நியாயம் என்று சொல்றான். அவன் வெளியே என்றைக்கு தர்மதேவனை நான் கண்ணில் பார்க்கிறேனோ அன்று எனக்கு மீட்பு என்று சொன்னார்கள், இப்போது எனக்கு மீட்பு வந்து விட்டது என்று சொல்லி பாண்டவர்களை உயிர்ப்பித்து விட்டு விண்ணுலகு செல்கிறார் அந்த யக்ஷன். இது ஒரு குடியாரம். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கும்போது அந்த மனதிலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு குலத்திற்குள் செயல்படக்கூடிய உச்சகட்ட அறம் ஒன்று இருக்கிறது. நியாயங்களின் தர்மங்களின் ஒரு அறம். ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. என்னுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்வு. என்னுடைய அப்பா அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். முன்னாடி சொல்லி உங்களுக்கு அவர் மனம் கலங்கி இருந்த ஒரு காலம். அம்மாவுடைய தற்கொலை காரணமாக நான் மனம் கலங்கி என்று வீட்டை விட்டு சென்று விட்ட ஒரு காலம். என்னுக்கும் என்னுடைய அண்ணன் பேருக்கு எஞ்சிருக்க சொத்தை முழுக்க எங்க அப்பா என்னுடைய தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சிட்டார். எங்களுடைய கேரளா குலவழிப்படி சொத்து பெரும்பாலும் பெண்களுக்கு தான் போகும். அவளுக்கு சொத்து போக எஞ்சி இருந்தது வீடும் நிலவும் மட்டும்தான். அதையும் அவ பேர்ல எழுதி வச்சிட்டார். அவர் இறந்து போய் உயில் வாசிக்கும் போது அது தெரியுது, அவருக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. அப்போ அவளுக்கு தெரியல, அவருடைய மாமியாருக்கு அது தெரிஞ்சது.